200 கூடமா வச்சிருக்கேன். 4 மீன் வச்சிருக்கியா? எடுக்கணுமா? இதே மீனா? இதே மீன் 400 மீன் 4000 ரூபாய் 600 ரூபாய் ஆகுது வெட்டுறதுக்கு. இன்னைக்கே புக் பண்ணிடலாம். உனக்கு துண்டு மட்டும் ஓகே வரணும் பாரு. எனக்கு வெட்டுறதுக்கு உனக்கு கடைக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும். அப்பதான் வந்து இங்க ஜனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு எத்தனை மணிக்கு போறியோ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்துரு. அப்படி 8 மணிக்கு சொன்ன பத்தியா எடுத்து வந்துரு. 200 ரூபா கூட பக்காவா பண்ணிடலாம். அவருக்கு என்ன வருகிறாங்க உள்ள என்ன போய் அங்கே இருக்காது. ஒரு பெரிய இம்சை ஒளிய போகுது இன்னையோட. படியலண்ணா பெரிய இம்சை. நேற்று 150 ரூபா கேட்டான். 100 ரூபா கொடுத்தாமிச்சான். ஒருத்தன் நேற்று குச்சி அமைச்ச ரொம்ப குச்சிட்டு 10 எனக்கு காலையினால எழுப்ப முடியல. ஏய் இவர்கிட்ட கேட்டு என்ன சொன்ன? கொஞ்சமாவது என்ன உங்களுக்கு சின்ன பசங்க நீங்க ஏன்னா ஏய் சின்ன கொஞ்சம் நீ சரி அதுக்கு என்ன சொன்ன? இங்க வந்து என்ன கேட்ட? வாங்கல சொல்லிட்டியா? இங்க வந்து என்ன சொன்ன? பாரு அவர் குத்ததனையே குத்துன்னு சொல்றதுக்கு அப்பா கிட்ட காசு வாங்கி கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டுல ஒருத்த வந்து வாங்கி போடுற காசு. நீ ஏன் தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிறா? யாரு காசா வாங்கிற போட தேவை நல்லது. நானே வந்து தூக்கி போட்டு வச்சேன். 5 மணிக்கு வந்தேன். 5:15 மணிக்கு வந்தேன். இருட்டியா பார்த்தேன் சூற 2 குண்டா இருந்தோம். பெரிய குண்டா 2 குண்டா நாளைக்கு. பெரிய குண்டால 4 மீன் ஒன்னா போட விடாது. ஒரு 2 குண்டா மூடி வச்சிரு. 2 குண்டா மூடி வச்சுட்டு வாடா உடனே எடுத்துறேன். மீனை மட்டும் கொடுத்துருங்க, நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன் ஊத்துனா நான் பார்த்துக்கிறேன். எல்லா மீன் ஒரே ஒரு 15 இது 15 தும்புலி இதை வச்சு இந்த மாதிரி போட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆனால் வேணாம் கொடுத்துருந்தேன். நாலு தலையை என்ன பண்றேன், நாளைக்கு ஒரு சின்ன குண்டால 2 கவரு மீன் மேல போடக்கூடாது. மீன் கருப்பாயிடும். அப்புறம் தலையெல்லாம் வந்து எப்பவுமே மீன் மேல போடாதீங்க. அந்த ரத்தம் ஃபுல்லாக இறங்கி கருன்னு ஆயிடும்.